எடப்பாடியும் கொங்கு மண்டலம், இவரும் கொங்கு மண்டலம். இவர் கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய தனிக்காட்டு ராஜாவா கோலோச்சிய போது அவருடைய ஆதரவாளர்களில் ஒருவராக இருந்தவர் தான் எடப்பாடி. செங்கோட்டையனுடைய ஆதரவால் தான் அவர் மெல்ல மெல்ல வளர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரவையில் இடம் பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்தார். அப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னிடம் இருக்கும் பணத்தை கொண்டும் தன்னுடைய சாணக்கியத்தனத்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த அதிமுகவை கைப்பற்றிடுறாரு. இப்போ இவர் அவருக்கு கீழே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வருது. அதுவே ஒரு கொடுமையான நிலைமை தான். நம்ம வளர்த்து விட்டவன்கிட்ட நம்ம போய் வணக்கம் வைக்கிறதுனா அவருக்கு டெய்லி ஒரு கேள்வி உள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். அதையும் தாண்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை கண்டினியூ பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் அவருடைய தன்மானம் அதுக்கு இடம் கொடுக்காம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு எதிராக வந்து நிற்குது. இப்போ இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விஜயை முதலமைச்சராக்கணும் என்பதை தாண்டி எடப்பாடியை தோக்க வைக்கணும். எடப்பாடிக்கு அதிகாரம் இல்லாமல் அவர் நடுத்தருவில் நிறுத்தணுங்கிறது தான் இவருடைய நோக்கமா இருக்கு. சோ அந்த அடிப்படையில தான் அந்த கட்சிக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.